ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ரால இமேஜ் எடுத்தா நல்லா இருக்குமா இல்ல ஜேபேக்ல இமேஜ் எடுத்தா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ, மறக்காம சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரானா என்ன ஜேபேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ரான்றது அன்கம்ப்ரஸ்டு டேட்டா ஃப்ரம் தி கேமரா. அப்புறமா ஜேபேக்னா இஸ் அ கம்ப்ரஸ்டு டேட்டா. ரா வந்து ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ நீங்க எடிட் பண்ணும்போது உங்களுக்கு டீடைல் நிறையவே கிடைக்கும். அதே ஜேபேக்ல வந்து ஃபைல் சைஸ் கம்மியா இருக்கும். நீங்க எடிட் பண்ணும்போது டீடைல் கம்மியாக ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து நீங்க டக்குனு ஒரு போட்டோ எடுக்க போறீங்க, மற்றவங்க ஷேர் பண்ணணும். அப்போதான் நீங்க வந்து ஜேபேக் ஃபார்மேட்ல வந்து எடுங்க. நீங்க வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நிறைய பண்ண போறீங்க, எடிட்டிங் பண்ண போறீங்க, கலர் கிரேடிங் பண்ண போறீங்கன்னா அப்போ நீங்க வந்து ரால எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஹேபிட்னு நான் சொல்லலாம். ரானா என்ன ஜேபேக் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு ரா ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு ஜேபேக் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மட்டும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.